அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேயோட மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோடனே எப்போயும் எங்கே வருவோம், முஸ்லீம் கிச்சனுக்கு தானே வருவோம். அதே மாதிரி கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டாண்ட் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இது பாத்திர கடை இருக்கும்ல, அங்கே தான் வாங்கினது. ஆன்லைனில் கூட இருக்குது, உங்களுக்கு வேணும்னா தேடி பாருங்கள். நான் அப்போ வாங்கும்போது 600 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எவ்வளோக்கு விற்கிதுன்னு தெரியலை. அபினத்தை வந்துட்டு உளுந்து இருக்கும்ல, அதில் ஒரு பவுடர் செஞ்சு கேட்டிருந்தாங்க. அதுக்காக அதை எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் நேற்று ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் காய்கறி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அதெல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒரு அடுப்பில் உலைய வச்சுட்டு இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். ரேஷன் பருப்பு இது, அதனால் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம். இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுட்டு வேக வச்சிடலாம். 1 பார்ட் சாம்பார்னா இதுலேயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அப்படியே வேக வச்சு தாளித்து விட்டுற வேண்டியதான். இன்றைக்கி எல்லா காய்கறியும் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். யாஸ் வீட்டில் காய்கறியான்னு சொல்லிட்டு சில சிஸ்டர் கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, இன்றைக்கி செய்வோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாம்பார் செஞ்சு காய்கறி எல்லாம் போட்டு. எமர்ஜென்சினாலே மோஸ்ட்லி வந்துட்டு 1 பார்ட் சாம்பாரே செஞ்சுக்கிறது. நம்ம எப்பயும் செய்வோம்ல, அதே மாதிரி தான். காய்கறி தனியாக வேக வச்சும் செய்யலாம், சாம்பார் கூட டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி குக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு காய்கறியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகா பொடி, சாம்பார் பவுடர் போட்டு கொதிக்கி விட்டுலாம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பருப்புலேயும் சாம்பார் போட்டிருக்கோம்ல, அதனால் மஞ்சள் பொடி பார்த்து போட்டுக்கிறணும். எல்லா காய்கறி வந்ததுக்கு அப்புறமா புளி கரைச்சி ஊற்றிட்டு பருப்பையும் ஊற்றிட்டு புளியையும் ஊற்றிட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு செக் பண்ணிக்கலாம். சில பேர் திக்காக சாப்பிடுவாங்க, சில பேர் தனியாக சாப்பிடுவாங்க. தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கிறலாம். கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி இருக்கும்ல, எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அதில் வந்துட்டு சம்பா வந்துட்டு செய்ய போகிறேன். புளி மிளகா மாதிரி. சம்பானா தக்காளி எல்லாம் வதக்கி செய்வாங்க. இன்றைக்கி நான் சுட்டு புளி மிளகா மாதிரி செய்ய போகிறேன். வெங்காயம், வரமிளகாய் எல்லாத்தையும் சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே அடுப்பையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். மாசியை வந்துட்டு நல்லா நுணுக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிரும். வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா கூட நம்ம சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக துருவின தேங்காய், மாசி, அப்புறம் லெமன் போட்டுட்டு பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கையாலே பிசைஞ்சுக்கிறணும். புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா லெமன் இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாயை வந்துட்டு சுட்டுட்டு இல்லைன்னா வறுத்துட்டு கூட செய்யலாம். இந்த புளி மிளகா கூட 2 டைப்பில் செய்வாங்க. உங்களுக்கு சம்மந்தி மாதிரி வேணும்னா மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிட்டு நம்ம சம்மந்தி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.